கரெக்ஷன் பார்ட் 2. அப்போ கணவனோ மனைவியோ அவர்கள் செய்த தவற நம்ம சொல்லி காட்டவே கூடாதா? அப்போ எப்படித்தான் அவங்க அவங்கள மாத்திக்குவாங்க அப்படின்னு கேட்டா நிச்சயமாக சொல்லலாம். முதல்ல உங்க ஸ்பவுஸ் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை திருத்துவதற்கான தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நான் என் ஸ்பவுஸோட நல்லதுக்கு தான் சொல்றேன், பட் நான் எது சொன்னாலும் அவங்கள மாத்திக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டா, உங்க ஸ்பவுஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி நீ இதை மாத்திக்கோ அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த விஷயத்த நீங்க கடைபிடிக்கணும். உங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்த உங்க ஸ்பவுஸ் மட்டும் மாத்திக்கணும்னு நினைக்கிறது தவறு. ரெண்டாவது, அதை சுட்டி காட்டுவதற்கான தகுதி. உங்க ஸ்பவுஸ் நீங்க சொல்ற விஷயத்த முதல்ல காது கொடுத்து கேட்கணும்னா அதுக்கு நீங்க அவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களா மாறணும். எப்போதும் நம் குறைகளை மட்டுமே சுட்டிக்காட்டும் ஒரு நபர் ஒருபோதும் நம்ம நம்பிக்கைக்குரியவராக இருக்கவே முடியாது. நம்மிடம் உள்ள நிறைகளை அதிகம் காண்கிறவர்கள் தான் நம் நம்பிக்கைக்குரியவர்கள். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படியே இந்த சீனை கொஞ்சம் கண்ணை மூடி இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க ஆபீஸ்ல எக்ஸ் ஒய்னு 2 உயர் அதிகாரிகள் இருக்காங்க. இந்த எக்ஸ் அதிகாரி நீங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ண நாள்ல இருந்து நீங்க என்ன பண்ணாலும் அதுல குறை கண்டுபிடிக்கிறாரு. அவர் குறை சொல்லிடக்கூடாதுன்னே நீங்க கான்சியஸா ஒரு வாட்டியும் பயந்து பயந்து வேலை பாக்குறீங்க. இப்போ இந்த ஒய் அதிகாரி இருக்காரு இல்லையா, இவரும் நீங்க பண்ற எல்லா வேலையும் உங்க எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் மானிட்டர் பண்றாரு. நீங்க பண்ற வேலையில இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நோட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். 2 பேரும் உங்களுக்கு அவுட் ஆஃப் 10 8 ரேட்டிங் கொடுக்குறாங்க. பட் இப்ப நீங்க கையில எடுத்து பண்ண இந்த கரண்ட் ப்ராஜெக்டோட ரிசல்ட் அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. இப்போ 2 பேரும் உங்களை தனித்தனியா கூப்பிட்டு சஜஷன்ஸ் சொல்றாங்க. அவங்க 2 பேருடைய மோட்டிவும் ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணுங்கிறது மட்டும்தான். இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு சொல்ற சஜஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு? கண்டிப்பா அந்த எக்ஸ் அதிகாரியோட சஜஷன்ஸ் சரியாகவே இருந்தா கூட, ஆமா இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு அப்படின்னு உங்க உதடுகள் முணுமுணுக்காதா? எப்போதும் உங்களை பாராட்டுற ஒய் அதிகாரி உங்க ப்ராஜெக்ட்ல குறையே சொன்னாலும் அது உங்களுக்கு பெருசா தெரியாது. அதை எப்படி மாற்றிக்கொள்வதுன்ற முயற்சியில தான் உங்க கவனம் செல்லும் இல்லையா? அப்போ நீங்க உங்க ஸ்பவுஸ் கிட்ட அவங்களுடைய ஒரு 10 நல்ல விஷயங்களை சுட்டிக்காட்டி அப்ரிஷியேட் பண்ணாதான் அவர்களிடம் இருக்கிற ஒரு குறையை சுட்டிக்காட்டி இதை நீ மாத்திக்கோன்னு சொல்லும் தகுதி உங்களுக்கு வருகிறது. உங்க அப்ரிசியேஷன்ஸை காது கொடுத்து கேட்கிறவங்க நிச்சயமாக உங்க ஒப்பீனியன்ஸையும் காது கொடுத்து கேட்பாங்க. எப்போதும் நம் குறைகளையும் தவறுகளையும் எண்ணி எண்ணி வருந்தும் இடத்துக்கு பெயர் ஜெயில். திருமண வாழ்க்கை என்பது உங்க ஸ்பவுஸுடைய தவறுகளையும் குறைகளையும் மட்டுமே கண்டறிந்து அவர்களை குற்ற உணர்ச்சிக்குள் தள்ளும் ஒரு கூடாரமாக இருக்குமே, ஆனால் அது வீடு இல்ல, ஜெயில். உங்க ஸ்பவுஸ் நீங்க அவர்களுடைய குறைகளை எல்லாம் கண்டறிந்து அவங்கள பர்ஃபெக்ட் பர்சனா மாத்துவீங்கன்றதுக்காக உங்களை திருமணம் செய்யல. உங்களிடம் ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சு போய் தான் உங்களை திருமணம் செய்திருக்காங்க. அந்த பிடிச்ச விஷயம் லைஃப் லாங் உங்களிடமிருந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் திருமணம் செய்திருக்காங்க. சோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அதிகம் வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்க. அதை விட்டுட்டு எப்போதும் அவங்க குறைகளையே சுட்டி காட்டிட்டு இருந்தா எப்பதான் வாழ போறீங்க?